ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் டே ஆஃப் கந்த சஷ்டி விரதம் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி தான் என்னோடய விரதம் முடியுது. நேற்று சூரசம்ஹாரம் அதுவுமே நான் விரதம் இருந்து பூஜை முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் டே வந்து ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு பால் மஞ்சள் அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு காலையிலே வந்து சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கெல்லாம் பற்ற வச்சு மார்னிங்கே இந்த இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு பூவோட அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு விளக்கு பற்ற வச்சு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு தான் வந்து குக் பண்ணி சாமிக்கு படைச்சி விரதத்தை முடிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து 6 days வந்து ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல, ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிடல. அண்ட் இந்த ஸ்டார் போட்டு 6 விளக்கு வைக்கணும். என்கிட்ட விளக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல, இதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஹோல்டு மாதிரி வச்சு இதில் திரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கேண்டில் ஃபுல்லாக எடுத்துட்டு சென்டரில் இருக்குதுல்ல அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த ஒயிட் கலர் கேண்டில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற விளக்குக்கு போடுற திரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதுக்குள்ளார நான் வந்து அந்த ஹோல்குள்ளார வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கீழே வந்து பேஸ் நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு அந்த கீழே வந்து டின் மாதிரி இருக்குல்ல, அந்த டின்னில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம திரி போட்டு வச்சுருக்கோம்ல இதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே திருப்பி கொஞ்சம் கீ போட்டோம் அப்படின்னா அந்த திரி போட்டிருக்கிற இது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறனால நெய் உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டுட்டு நெய் போட்டு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நேற்று நான் எடுத்த வீடியோ. ஸோ அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி டியூஸ்டேவோட வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி 6 விளக்குக்குமே கீ போட்டுட்டு அந்த விளக்கு போட்டு பற்ற வச்சு நேற்று சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, இந்த பீன்ஸ் பட்டாணி கேப்சிகம் போட்டு பொரியல் செஞ்சுட்டு அதுக்கு வந்து நான் பக்கத்தில் உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் வடை செய்கிறதுக்காக. அண்ட் பருப்பு ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் வந்து இந்த மாதிரி சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊறுது. ஸோ அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா அதை வந்து வச்சிடலாம். அப்புறம் பக்கத்தில் கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருக்கேன் சாப்பாடு வடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி இது வந்து பாகிஸ்தானோட சேமியா. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த சேமியா வச்சு தான் பாயசம் பண்ணேன். ஸோ இது ஆக்சுவலாக கீர் மாதிரி வந்திருந்தது, ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு கீழே அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாமே வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா அந்த உளுந்தை அரைச்சி அது கூட வெங்காயம் பச்சை மிளகா மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பருப்பையுமே வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ சைட் பை சைடு எல்லா வேலையுமே பார்த்துட்டு சைடில் வந்து கொஞ்சமாக அந்த பொரியலை செஞ்சாச்சு. பக்கத்தில் வந்து சாப்பாடும் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சைட் பை சைடு எல்லா வேலையும் பார்த்தா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டனால இதில் வந்து நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எல்லோ கலரில் தான் அந்த வந்து ஸ்டார்க்குள்ளார வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கலான்றது ஒரு பிளான் எனக்கு. ஸோ இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்டாருக்குள்ளார ஃபுல்லாக சைடில் வச்சுட்டு, ஆக்சுவலாக எனக்கு வந்து அவ்வளோ கோலம் போட தெரியாது. பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ இதுவுமே அழைச்சி வரைஞ்சி இதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. கோலம் போடவும் எனக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்து வைக்கலான்னு பார்த்தேன். லைக் 2 சைடு எல்லோ 2 சைடு பிங்க் அந்த மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் எல்லோ ரோஸுமே நிறையா இருந்ததுனால அதையே வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ரோஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த விளக்கு பற்ற வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ இதில் ஆஸ் யூஷுவல் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணால் போதும். எல்லா டின்லேயுமே வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு அப்புறமா வேணும்னா நம்ம தீர கொஞ்சம் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அது மாதிரி இருந்த எல்லா 6 விளக்குலேயுமே வந்து லைக் 6 டின்லேயுமே வந்து கீ ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் வந்து பூஜை பண்ணியாச்சு. ஸோ அந்த முருகன் வந்து நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு அது கூட வந்து சைடில் 2 ரெட் ரோஸ் வச்சுட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பூ ஒன்று இருந்துச்சு, அதையுமே வச்சு முடிச்சாச்சு. ஸோ பூஜைக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் போட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸ் பொரியல் செஞ்சேன், லைக் பட்டாணி கேப்சிகம் அதெல்லாம் போட்டு.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாயசம் ஓப்பன் பண்ண முடியல, லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ ரைஸ் கொஞ்சமாக, கூட வந்து சாம்பார், அப்புறம் பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து அந்த குட்டி ஹாட் பேக் மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ மாங்காய், கேரட், பீன்ஸ், பலாக்கட்டை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து வாழை இலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த வாழை இலை எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஊர் காசுக்கு லைக் ஒரு 1 ரியால் இருக்கும். நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு வந்து மேபி ஒரு 25 to 35 ருபீஸ்குள்ளே இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் வாழை இலை. ஸோ சில ஸ்டோர்ஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில ஸ்டோர்ஸில் வந்து ரொம்ப காஞ்சு போன மாதிரி இல்லை லைட்டாக கிழிஞ்சு கூட இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம் இலை. நம்ம ஊர்லலாம் வாழை இலை வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி, வீட்டிலையே வாழை மரம் இருக்கும் எல்லாரோட வீட்லேயும். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி அப்ராட்டில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பரிமாறிட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பாயசம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிடுச்சு ஆக்சுவலாக பாயசம். ஸோ இப்படி தான் நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நமக்கு என்ன விஷ் இருந்துச்சோ அது எல்லா விஷயமே வச்சு வேண்டிட்டு, எல்லா விளக்குமே 6 விளக்கு வச்சு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் ரைஸ் சாப்பிட்றேன். ஸோ ஐ ஃபெல்ட் குட், லைக் ஒரு 6 டேஸ் கழிச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. 6 டேஸுமே மார்னிங் வந்து நான் தண்ணி மட்டும் தான் குடித்தேன். நான் ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு, நைட்டு வந்து 2 சப்பாத்தி ஒரு நாள், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தோசை, இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சாப்பிடாம, லைக் ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாம ஃபுல்லாக நான் வேறு இருந்தேன். லைக் 48 டேஸுமே வந்து நான் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட விரதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் வேண்டின எல்லாமும் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பாய்.